ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐஃபோன்ல இருந்து இந்த SE சீரிஸ், அதாவது iPhone SE4 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறதாக ரூமர்ஸ் வந்து இன்டர்நெட்ல லீக் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா ஐபோன் வந்து இந்த SE சீரிஸ் லான்ச் பண்றதுக்கு பதிலா அதை குழி தோண்டி புதைச்சிட்டு டைரக்டாக iPhone 16e அப்படிங்கிற ஒரு புது பட்ஜெட் சென்ட்ரிக் ஐபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ கரண்டாக மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஐபோன்ல ரொம்ப சீப்பான பிரைஸ்ல உள்ள ஒரு சீரிஸ் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் ஐபோனோட 16 சீரிஸ்லேயே இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஐபோனோட 16e ஸ்மார்ட் போன்ல எல்லா விஷயங்கள் வருது, மேலும் என்ன பிரைசிங் கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டும் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் போது கூட எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஐபோனோட 16e அப்படிங்கிற பேரை வச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஈங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு தெரியல. ஒருவேளை எக்கனாமிக்கல் சொல்லி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பிரைஸ் வந்து கம்மியான பிரைஸ்ல கொடுக்கறதுனால 16e வச்சாங்களோ என்னவோ தெரியல. ஸோ எனிவேஸ் இந்த போன்ல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.1 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 2532 into 1170 பிக்சல்ஸாக இருக்கு. 460 ppi டென்சிட்டியோட இந்த டிஸ்பிளே வருது. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளேயாக இருக்கு. மேலும் நார்மல் கண்டிஷனில் 800 nits வரையும், அதே மேக்ஸிமமாக 1200 nits வரையும் பிக் பிரைட்னஸ் இந்த டிஸ்பிளேல கிடைக்குது. இது போக இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட் இருக்கு. அது போக ட்ரூ டோன் கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மேலும் வந்து நமக்கு செராமிக் சீல்டோட ப்ரொடெக்ஷன் நமக்கு இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளோ கொடுத்த இந்த டிஸ்பிளேல பழைய காலத்தில் இருந்த மாதிரி இந்த ஐபோன்ல பழைய மாடலில் பார்த்த மாதிரியாக நமக்கு ஒரு பெரிய நாட்ச் வந்து இருக்கு. மற்றபடி ஆஸ் யூஷுவல் நமக்கு டச் ஐடி கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு ட்ரூ டெப்த் கேமரா கொடுக்குறாங்க. ஃபேஸ் ஐடிக்காக, அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன் நமக்கு இருக்கு மற்ற ஐபோன் மாதிரியே. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு இந்த ஃபோனில் உள்ள ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபோனோட 16e வந்து 6 கோர்ஸில் ரன் பண்ணக்கூடிய A18 அப்படிங்கிற லேட்டஸ்டான சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட்டில் நமக்கு வந்து 2 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 4 எஃபிஷியன்சி கோர்ஸும் இருக்கு. 3 nanometer ப்ராசஸில் செஞ்ச இந்த ப்ராசஸில் நமக்கு வந்து 64-bit ஆர்கிடெக்சரில் ரன் ஆகுது. மேலும் இந்த ப்ராசஸர்லேயே நமக்கு வந்து 4 கோர்ஸ்க்கான GPUவும் 16 கோர்ஸ்க்கான நியூரல் இன்ஜினும் இருக்கு. அது மூலமாக பல விதமான பெரிய ஜென்ரேட்டிவ் AI மாடல்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியும் சொல்றாங்க. அதாவது AI ப்ராசஸிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக பல விதமான டாஸ்க் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணாமல் டைரக்டாக ஆன் டிவைஸ்ல வந்து செய்ய முடியும் சொல்றாங்க. ஸோ இதே மாதிரியே பல விதமான ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் இந்த சிப்ஸ்ல ரன் பண்ண முடியும். AI ப்ராசஸிங் மட்டும் இல்லாமல் ஹெவியான ப்ராசஸிங் எல்லாமே பண்ண முடியும். மற்றபடியே இந்த iPhone 16e வந்து iOS 18 அப்படிங்கிற OSல ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்லக்கூடிய AI அசிஸ்டன்ட்டும் இதில் இருக்கு. ஸோ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அதை பற்றி ஏற்கனவே டெடிகேட்டட் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது போய் இந்த iPhone 16e நமக்கு பெரிய iPhone 16 சீரிஸில் பார்த்த மாதிரி ஆக்ஷன் பட்டன் இருக்கு. இந்த ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பட்டன் நீங்கள் வந்து பல விதமான கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு டார்ச்சுக்கோ இல்லை நான் வந்து அசிஸ்டண்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கோ இல்லை பல விதமான விஷயங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ப்ரெஸ்ஸிங்க்கு ஏற்றாப்புல பல விதமான ஆக்ஷன்ஸை நீங்கள் அதில் செட் பண்ணி வைக்க முடியும் இந்த ஆக்ஷன் பட்டன் மூலமாக. மற்றபடியாக நமக்கு சிம்னு பார்க்கும்போது டியூல் சிம்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் ஒரு eSIM-உம் கனெக்டிவிட்டி நமக்கு இதில் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு. அதாவது இந்த கேமரா ஒரு 14 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமராவாக கொடுக்குறாங்க. இது f1.6 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் மிஸ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வீடியோஸ்லாம் எடுக்கும்போது எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லாமல் வீடியோஸ் எடுக்கலாம். அதுபோல் இதே கேமரா நமக்கு வந்து 2x டெலிஃபோட்டோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். மேலும் இதில் ஃபோனட்டிக் இன்ஜின் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் ட்ரூ டோன் ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்தவரை நமக்கு வந்து 4K 60 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ணலாம். அதாவது HDR வீடியோ ரெக்கார்டிங் டால்பி விஷன் சப்போர்ட்டோட வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். மற்றபடி ஸ்லோ மோஷன் வீடியோ பார்க்கும்போது Full HD plus ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து 240 ஃப்ரேம் per second ஸ்லோ மோஷன் வீடியோஸ் கேப்சர் பண்ணலாம். இது போல அடிஷனலாக சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இந்த மூவிஸ்லாம் கேப்சர் பண்ற மாதிரி ரியாலிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோஸ் வந்து நமக்கு 4K குவாலிட்டியில் 30 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ண முடியும். ஸோ பேக் சைடில் ஒரு கேமரா கொடுத்திருந்தாலும் ஒருத்தான கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 12 மெகாபிக்சல் ட்ரூ டெப்த் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.9 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த கேமராவில் வந்து நமக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்கு. இது போக ஃபிளாஷ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதில் ரெட்டினா ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனில் உள்ள லைட்டை வச்சு ஃபிளாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு வந்து 4K வீடியோ 60 ஃப்ரேம் per second அதுவும் டால்பி விஷன் சப்போர்ட்டோட வீடியோஸ் வந்து எடுக்கலாம் சொல்றாங்க. மேலும் செல்ஃபி கேமராலையும் நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ 120 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ணலாம். இதே மாதிரியாக ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆடியோஸ்னு பார்க்கும்போது நமக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அடுத்த நெட்வொர்க்கை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஆப்பிளோட C1 அப்படிங்கிற ஒரு 5G மோடம் லேட்டஸ்டான 5G மோடம் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக sub-6 ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடைக்கும் 4x4 MAMO சப்போர்ட்டோட. இது போய் LTE சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Wi-Fi 7, Bluetooth 5.3, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. GPS சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு. இது போக சில செலக்டிவான கண்ட்ரீஸ்ல வந்து சேட்டலைட் மூலமா மெசேஜிங் அனுப்புற ஃபீச்சர் கொடுக்குறாங்க. குறிப்பாக அந்த சேட்டலைட் மெசேஜிங்ல நமக்கு வந்து எமர்ஜென்சி SOS மெசேஜஸ் அனுப்பலாம். அதாவது இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேங்கிறத எமர்ஜென்சி மெசேஜஸ் அனுப்ப முடியும். அதாவது டவர் இல்லாத இடத்துல நீங்க வந்து இதே மாதிரியாக எமர்ஜென்சி மெசேஜஸ் அனுப்பலாம் சேட்டலைட் மூலமாக. இது போக ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் நார்மல் மெசேஜஸ், ஃபைண்ட் மை சேட்டலைட் மாதிரி பல
பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சேட்டலைட் மூலமாக மெசேஜ் அனுப்பக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் இப்போதைக்கு இந்த சப்போர்ட் வந்து இருக்கான்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து iPhone 16 மாடல்ஸ்லேயே வந்து இந்த சேட்டலைட் காலிங் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணல. அதனால இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பேட்டரிஸை பொறுத்தவரை நமக்கு வந்து வழக்கமாக ஐஃபோனில் எத்தனை mAh பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும் சொல்லுவாங்க. அதை மாதிரி பார்க்கும்போது கண்டினியூஸாக 26 மணி நேரம் வீடியோ பிளேபேக் இதன் மூலமாக பண்ணலாம் சொல்கிறாங்க. மற்றபடியே சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-C போர்ட் தராங்க. கலர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இந்த iPhone 16 வந்து பிளாக் மற்றும் ஒயிட் கலர்ஸில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இதோட பிரைசிங்கை பற்றி பேசலாம். இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான வேரியண்ட்டில் வருது. அப்படி பார்க்கும்போது அந்த 120GB வெர்ஷனோட விலை வந்து 59,900 அப்படிங்கிற விலையிலும் 2GB வேரியண்ட் வந்து 69,900 அப்படிங்கிற விலையிலும் அதே 512GB வேரியண்ட் வந்து 89,900 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. இதோட சேல் வந்து இந்தியாவில் February 28 ஆரம்பிக்குது. ஆனால் ப்ரீ ஆர்டர் வந்து 21 ஆரம்பிக்கும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த iPhone 16e அதாவது எக்கனாமிக்கல் மாடல் வந்து நமக்கு வந்து சில காம்ப்ரமைசஸோட கொஞ்சம் கம்மியான பிரைஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐஃபோனே தான் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை வாங்கிக்கலாம். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பழைய ஐஃபோன் மாடல் வச்சு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஸ்க்ரீனில் வந்து பெரிய நாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து புது ஃபோன் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் குறையும். இருந்தாலும் வந்து ஐஃபோன் கம்மியான ரேட்டுக்கு தான் வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் இதை வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் இதோட பைலிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோன் வாங்குவீங்களா, ஐஃபோன் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்களா, ஐஃபோன்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா நிறைய கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி. வணக்கம்.